அனைவருக்கும் வணக்கம். 2 கொடூரமான சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சமீபத்தில். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஆணவ கொலைன்னு கூட சொல்லலாம். காதலிச்ச பெண்ணை தாவேக்கா நிர்வாகி கூலிப்படை ஏவி கொலை பண்ணியிருக்கார். 22 வயசு பிரவீன் என்ற ஒரு இளைஞர். 2வது சம்பவம் பார்த்தீங்கன்னா, இது அதை விட கொடூரமான சம்பவங்க. உடலை வெட்டி சமைச்சிருக்காங்க. காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதை பற்றின சம்பவத்தை நம்ம முழுசாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பகுதியை சேர்ந்த பிரவீன், வயது 22ங்க. இந்த பையன் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கான். அந்த காதலிச்ச பெண்ணோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி ஏழுமலை. 4 வருடங்களாக காதலிச்சிருக்க சொல்கிறாங்க. சமீபத்தில் இந்த சம்பவம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க மிரட்டியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த பெண்ணோட அப்பா தாவேக்கா நிர்வாகி இருக்கிற ஏழுமலை, அவர் ஒரு கூலிப்படை ஏவி அவரும் அவருடைய மகன் கௌதம், அவருடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா மணிகண்டன், நந்தீஷ், இவர்கள் சேர்ந்து ஒரு கூலிப்படை ஏற்பாடு பண்ணி அந்த பையனை போயிட்டு கடந்த 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெட்டி கொண்டு இருக்காங்க. 21ஆம் தேதி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்புறம் உயிர் பிரிஞ்சிருக்கு. இந்த சம்பவத்தில் முதல்ல காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நான் கைது பண்ணல. இந்த சம்பவம் வெளியே போராட்டம் நடத்துனதுக்கு அப்புறம் தான் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட 4 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சொல்லணும்னா, இந்த 4 பேர் திட்டம் போட்டு கொடுத்தவங்க தான், ஏவி விட்டவங்க தான். இன்னும் கூலிப்படைன்னு ஒன்று இருக்குது. அந்த கூலிப்படையிலே எப்படி 3-4 பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள காவல்துறையினர் கைது பண்ணலை. நடந்த சம்பவம் இதுதாங்க. இந்த சம்பவத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, காதலிச்சா கொலை பண்ணிடுவாங்களா? கொலை பண்ணிவிட்டு அந்த சம்பவம் முடிஞ்சு போயிடுமா? யாருங்க காதலிக்காமல் இருக்காங்க? நான் என்ன கேட்குறேன்னா சம்மந்தப்பட்ட தாவேக்கா நிர்வாகி ஏழுமலை, இவர் என்ன காதலிக்காமல் இருந்திருப்பாரா? அவனோட பையன் கௌதம், அவனை காதலிக்காமல் இருந்திருப்பானா? இல்லை சொந்தக்கார பசங்க மணிகண்டன், நந்தீஷ், இவங்க காதலிக்காமல் இருந்திருப்பாங்களா? இல்லை கூலிப்படையாக வராங்க இல்லையா, அவங்க காதலிக்காமல் இருந்திருப்பாங்களா? இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்குமா? அவ்வளோ நேர்மையானவங்க, நியாயமானவங்க, உத்தமன்களா? அப்படி உத்தமன்களா இருந்தா எப்படி அவங்க கொலை செய்கிற அளவுக்கு அவங்க எண்ணங்கள் போகுது? எங்கேயே குறைகள்லாம் இருக்கு இல்லையா? இவங்க என்ன வேணா செய்யலாம், ஆனால் மற்றவங்க செய்யக்கூடாது. இது எப்படி இருக்கு அந்த சட்டம்? இவங்களுக்குள்ள எப்படி தான் நினைக்கிறாங்கன்னா, அதுவும் மன்னர் பரம்பரையுமே நினச்சிட்டு இருக்காங்க. நாம தான் நம்ம முடிவு பண்ணோம், நம்ம செய்கிறது தான், நம்ம செய்கிற மாரி மற்றவங்க யாரும் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படிதான் ஒரு கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு. கடந்த 3 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 8 ஆணவ கொலை நடந்திருக்கிறதா இந்த விகடனே அவங்க போஸ்ட் போட்டு வெளியே விட்டுருக்காங்க. நினச்சிங்க, 8 ஆணவ கொலைகள் கடந்த 3 மாதத்தில், இந்த தாவேக்கா அரசு நடந்த 3 மாதத்தில். அதே போல் கடந்த 3 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பதா பாஜக மற்றும் பாமக குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. இதில் எங்கே சட்டம் ஒழுங்கெலாம் இருக்குது? அப்போ எப்படி பயப்படுவாங்க? சம்மந்தப்பட்டவங்கள யோசிச்சு பாருங்க. தாவேக்கா நிர்வாகி அவங்க கொலை பண்ணல, கூலிப்படை ஏவி கொலை பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கூலிப்படை இருக்குன்னு சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகிக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க நேர்மையானவங்க, நியாயமானவங்க தான் அந்த கூலிப்படையை கைது செய்ய வச்சிருக்கணுமா இல்லையா? வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ இவங்க மைண்ட் செட்லாம் எப்படிங்க இருக்கு? குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தானே நடந்துக்கிறாங்க. அதுதானே நடந்த சம்பவங்களும் அப்படித்தானே காமிக்குது. கடந்த 3 மாதத்தில் 2000 கிலோவுக்கு மேற்பட்ட கஞ்சாவை கைப்பற்றியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். 2000 கிலோ சம்மந்தப்பட்டவங்க கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த போதைப் பொருள் பழக்கம் அப்படியே சுற்றிட்டு இருக்கு. அந்த கூலி படைகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எதையும் கட்டுப்படுத்தின மாரி எங்கேயுமே கிடையாது. அப்படியே திறந்து, அதாவது சுதந்திர பூமி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் தாங்க. மக்கள் சுதந்திரமாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்காங்க. அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு உடலை வெட்டி துண்டு துண்டாக்கி அதை சூட்கேஸில் வச்சு சென்னை சென்ட்ரல்லேருந்து உத்தரப்பிரதேசம் ஆக்ராவுக்கு அமைச்சிருக்காங்க ஒரு பாக்ஸ். ஆக்ரா ரயில்வே போலீஸை கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த பாக்ஸை கண்டறிஞ்சு அது எங்கேருந்து வந்திருந்தது கண்டறிஞ்சு சென்னைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது அது சென்னையிலேருந்து ஒரு 2 ஒரு ஆண் ஒரு பெண் தம்பதின்னு சொல்கிறாங்க. அவர்கள் தான் அந்த சூட்கேஸை அங்கே வச்சு அனுப்பிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க தான் அவங்க. இதில் என்ன ஒரு
இப்போ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, கொலை செய்யப்பட்டது ஒரு பெண். கூடுவாஞ்சேரியில் தான் இவங்க தங்கியிருந்திருக்காங்க. அயத் நிஷா தான் சம்மந்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட பெண் சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட பெண்ணும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பெண் தான், இவர்களும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அந்த உடலை போட்டு சமைச்சிருக்காங்க. என்னமோ ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி இருக்குல்ல, வெட்டி மைதா மாவு காய்கறிலாம் வெட்டி சமைச்சு ஒரு பிரியாணி குண்டால போட்டு சமைச்சிருக்காங்க. சமைச்சு அதில் சொல்லவே ஒரு மாதிரி அதுமாரி விதவிதமாக டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வருதுங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. காவல்துறையினர் இதெல்லாம் அடையாளம் கண்டு 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் அவர்களை இன்னும் தேடிட்டு வராங்க. அவங்களுக்கு என்னைக்கு கைது பண்ணுவாங்க தெரில. பார்க்க வெள்ளையாக அழகாக தாங்க இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. யாரையுமே நம்பக்கூடாது, அதுதான் சொல்லத்து. அழகாக இருக்காங்களா, க்யூட்டாக இருக்காங்களா, தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவங்க கிட்ட தான் ஆபத்துகள் அதிகமாக இருக்கு. நடந்த சம்பவம்லாம் அப்படி தான் காண்பிக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் பாவங்க, இப்படி கொலை செய்கிறாங்களே, கொஞ்சமாச்சு யோசிக்கிறாங்களா? அப்படி செய்யும்போது அவங்களோட வலி, வேதனை, கஷ்டம், அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதெல்லாம் செய்கிறமே, அதெல்லாம் நம்ம தட்டி பறிக்கிறோமே, அவங்களோட வாழ்க்கையை முடக்கிறமேன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கூட எண்ணம் இல்லைல்ல. இந்த பிறவினை கொலை செய்யும்போதாச்சும் அந்த எண்ணம் அவனுங்களுக்கும் தோணலை. அயத் நிஷா இந்த வட மாநில பெண்ணை கொலை செய்யும்போது அவங்களுக்கும் அந்த எண்ணம் தோணலை. எப்படியாப்பட்ட மனுஷங்கள் நம்ம சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரியான மனசு, அரக்க மனசோட கொடூரமான மனசே இவங்களாம் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் இருந்துட்டு தான் இருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. அப்போ 150க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணவங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு குடும்பம்னு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஆசைன்னு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கும். காதல் இருக்கலாம், இல்லை நண்பர்கள் இருக்கலாம், அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ நினைக்கிறான், இல்லை குழந்தைகள் இருக்கலாம். எல்லாருக்குமே எதிர்கால கனவோடு இருந்திருப்பாங்க. நல்லா சம்பாதிக்க நினச்சிருப்பாங்க, சம்பாதிச்ச காசை நல்லா செலவு பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, காதலியோட சந்தோஷமா இருக்குன்னு நினச்சிருப்பாங்க, குடும்ப வாழ்க்கை பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாம இந்த ஒரு கூட்டம் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கு. அதுக்கான தண்டனை பெற்றுத்தர வேண்டியது இந்த காவல்துறை மற்றும் நீதித்துறையோட கடமை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தண்டனைகள் கொடுப்பது என்பது மிக அரிதாக தான் இருக்குது. அது பல வருடங்களாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு சீக்கிரமாக, எனக்கு தெரிஞ்சு மரண தண்டனை கொண்டுடுவாங்க. மரண தண்டனை தயவுசெய்து தடுக்காதீங்க. அதெல்லாம் நடக்கணும், பொது வெளியில் நடக்கணும். அப்போ தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பயம் வரும். ஏதோ இருட்டு அறைக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் எடுத்து நடந்துச்சுன்னா எவனுக்குமே பயம் வர மாட்டேங்குது, எவனுமே கண்டுக்கவும் மாட்டேன்றான். போடான்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க தூக்கு தண்டனை கிடைக்குதா கிடைக்கலான்னு கூட தெரியல. தூக்கு தண்டனைன்றது நம்ம இந்தியாவில் அரிதாக இருக்குது. அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை தான் கொடுக்குறாங்க. அப்படி என்ன தண்டனை அனுபவிக்கிறதுனால மற்றவங்க அதை பார்த்து யார் திருந்துவாங்க? அவன் என்ன கஷ்டப்படுறானா சந்தோஷப்படுறானா என்ன தெரியும்? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்களா, அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் பொது வெளியில் போட்டு காமிங்க. ஒருவேளை இது மாதிரி கொலைகள் செய்தாலோ குற்றங்கள் செய்தாலோ நீங்கள் சிறைக்கு போனால் சொகுசாக வாழ முடியாது. அந்த 30 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனையில் குறைஞ்சபட்சம் 12 ஆண்டு காலம் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது. அங்கே இது மாதிரியான கொடூரங்கள் உங்களுக்கு நடக்கும், சித்திரவதைகள் நடக்கும். அப்படிலாம் அது ஒரு ஆவணப்படமாக சம்மந்தப்பட்டவங்க, அதாவது ஆவணப்படமாக உண்மை நிகழ்வை போட்டு காமிச்சாதான் புதுவெளியில் வந்தாதான் இது மாதிரி செய்கிறவங்களுக்கு நம்ம ஒரு செகண்ட் யோசிக்காமல் பண்ணுற தவறு வாழ்நாள் முதல் இதுமாரி சித்திரவதை நம்மளால் அனுபவிக்க வேண்டியிருக்கு ஒரு எண்ணம் தோணுனாதான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கும். ஆட்சி மாறினாலும் இந்த சம்பந்தப்பட்ட காட்சிகள் மாற மாட்டேங்குது, பெயர் அளவிலே தான் இருக்குது. சில பேர் அரசியல் கட்சியை நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க, சில பேர் சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் நடக்குது. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.